வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமர்ந்திருந்த இடத்திலேயே பறிபோன உயிர்கள். ஹொரணை முதியோர் இல்ல தீப்பரவல். உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு. இனிமேல் இது கட்டாயம். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் அனுர அரசாங்கம். ஒருதலை பட்சமாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம். கிளிநொச்சியை சேர்ந்த இளம் கலைஞனின் கைது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் வெளியிட்ட தகவல். தயாளினி திலீபன் கொலை வீட்டில் நடந்தது என்ன? நீதிமன்றத்தில் வெளிவந்த உண்மை. முச்சக்கர வண்டி மீது முறிந்து வீழ்ந்த மரம். பரிதாபமாக பறிபோன பாடசாலை மாணவர்களின் உயிர். நடந்தது என்ன? ஜனாதிபதி அனுரகுமார தொடர்பில் விமல் வீரவன்ச வெளியிட்ட தகவல். இலங்கைக்கும் ஆபத்து. மனைவியை கொலை செய்து சதுப்பு நிலத்திற்குள் புதைத்துவிட்டு பின்னர் மனைவி காணாமல் போனதாக நாடகமாடிய கணவர் கைது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். களுத்துறை ஹொரணை கல்பாத பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லமொன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீப்பரவலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை இந்த விபத்து நேர்ந்த போது குறித்த முதியோர் இல்லத்தில் 72 வயோதிபர்கள் தங்கியிருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தீப்பரவல் ஏற்பட்டவுடனேயே விரைந்து செயல்பட்ட மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் அங்கிருந்த 44 முதியவர்களை எவ்வித உயிராபத்துகளுமின்றி பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். எனினும் தீப்பரவலை தொடர்ந்து 11 வயோதிபர்கள் திடீரென காணாமல் போயிருந்த நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. தேடுதலின் போது நேற்று சிலரது உடலங்கள் மாத்திரம் கண்டெடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காணாமல் போன 11 பேருமே உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த தீப்பரவலால் படுகாயமடைந்த மேலும் 8 பேர் மீட்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக ஹொரணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. முதியோர் இல்லத்தில் இந்த திடீர் தீப்பரவலுக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. எனினும் விபத்துக்கான பின்னணி குறித்து கண்டறிவதற்காக காவல்துறையினர் பல கோணங்களில் தங்களது தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க உள்ள மாணவர்கள் முன்கூட்டியே தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. பரீட்சை விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னரே தேசிய அடையாள அட்டையை தயார்படுத்திக் கொள்வது பாடசாலை மாணவர்களும் தனியார் விண்ணப்பதாரர்களும் ஏற்க வேண்டிய பொறுப்பாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப செயல்முறைகளை மேலும் ஒழுங்குபடுத்துவதற்கும் விண்ணப்பதாரர்களின் தகவல்களை துல்லியமாக உறுதிப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெறாத மாணவர்கள் மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தின் டங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் அதிர்ச்சிகரமான கொலை சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 22 வயதுடைய தனது மனைவியை கொலை செய்து அவரது உடலை வீட்டின் பின்புறம் உள்ள சதுப்பு நிலத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போயுள்ளதாக நாடகமாடியதாக கூறப்படும் 28 வயது கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக சந்தேக நபரான கணவரும் அவரது தாயாரும் டங்கல காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். ஆனால் காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளில் பெண் கொலை செய்யப்பட்டு குற்றம் மறைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த கணவன் நேற்று உடிஸ்பத்துவ பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யும் போது சந்தேக நபர் விஷமருந்த முயன்றதாகவும் தற்போது காவல் பாதுகாப்புடன் தெல்தனிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விசாரணைகளின் அடிப்படையில் வீட்டின் பின்புற சதுப்பு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டங்கல காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளியாகியுள்ளன. சாட்சியங்கள், அவதான குறிப்புகள் மற்றும் நீதிமன்ற சான்றுகளின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் விரிவுரையாளரின் வீட்டிலேயே இடம்பெற்றுள்ளதுடன் அவர் கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படுவதாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் எஸ் லெலின்குமார் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகளின் விளக்கமறியல் காலமும் அதுவரை நீடிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாகியிருந்தார். அதேவேளை முதல் சந்தேக நபரான மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரனும், இரண்டாவது சந்தேக நபரான மகள் சார்பில் சட்டத்தரணி சாமந்த அத்துக்கோர்லவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணியும் முன்னிலையாகியிருந்தனர். முச்சக்கர வண்டி மீது மரம் முறிந்து வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் உட்பட 3 உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாவலப்பட்டி பாமாகந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீதே இவ்வாறு மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. இன்று காலை 6:45 மணியளவில் குறித்த முச்சக்கர வண்டி பாமாகந்த பகுதியிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான வீதிக்கு அருகில் இருந்த இந்த பெரிய மரம் முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டியில் இருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அதன் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்தை அடுத்து நாவலப்பட்டி காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து முறிந்த மரத்தை வெட்டி அகற்றியதுடன் உயிரிழந்தவர்களின் உடலங்களை நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். விபத்து குறித்து நாவலப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா இரட்டை பெரியகுளம் பகுதியில் 2 மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா சிங்கித்தி பாதாளய என்ற தலைப்பில் சமூக ஊடகங்களில் பரவிய காணொளி காட்சிகளை தொடர்ந்து இரட்டை பெரியகுளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான 15 வயதுடைய 2 மாணவர்களும் காயங்களுடன் வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை கெப்பித்தி கொல்லாவே சான்றளிக்கப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒருதலை பட்சமாக பயன்படுத்தப்படுவதாகவும் இது தற்போதைய அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். கிளிநொச்சியை சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் தனது ரேப் பாடலில் விடுதலை புலிகள் தொடர்பான உள்ளடக்கத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில என்பிபி அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தியும் பகிர்ந்தும் இருந்தபோது ஏன் அதே சட்டம் அமல்படுத்தப்படவில்லை என நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பாடல்களை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெளிப்படையாக பகிர்ந்ததாகவும் அப்போது போலீசாரும் பயங்கரவாத தடை சட்டமும் எங்கே இருந்தன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவே இருப்பதையும் அதன் கூறுகளை மகிமைப்படுத்துவதை ஆதரிக்கவில்லை என்பதையும் வலியுறுத்திய அவர் ஒரே மாதிரியான செயலுக்காக ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றொருவருக்கு கைது நடவடிக்கையும் எடுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமும் சாதாரண இளைஞர்களுக்கு மற்றொரு சட்டமும் இருக்க முடியாது என்றும் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் இந்த நடவடிக்கை அதிகார துஷ்பிரயோகமாகவே பார்க்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள் குறித்து எவ்வித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இணங்கி செயல்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை அடையாளம் தற்போது முற்றிலும் மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் எரிபொருள் இறக்குமதியில் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி அதன் விலையை மேலும் அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் உண்மையான சிக்கல் வெளிநாட்டு கடன்களை செலுத்த போதிய டாலர் கையிருப்பு இல்லாததே என்றும் புதிய வெளிநாட்டு நாணய வருவாயை உருவாக்குவதற்கான எந்தவொரு தெளிவான திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உரிமை குரல் நியூஸ் சேனலோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.